ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கங்க. ஸோ இன்றைக்கி முதல் ஃபேமிலி என்ட்ரு ஆகியிருக்காங்க, நம்ம சாண்ட்ரா ஃபேமிலி. ஸோ சாண்ட்ரா ஃபேமிலி வந்துன்னா சாண்ட்ரா வந்து அழறதா சிரிக்கிறதான்னு தெரியாத ஒரு பயங்கரமாக ஒரு கன்க்ளூஷனில் இருந்தாங்க. ஏன்னா வந்து ஒரு வாரம் நம்மளால் பார்க்க முடியலங்க. சாண்ட்ரா அழுவதுலேருந்து ஒரு பக்கம் பார்த்தா கஷ்டமாகவும் இருக்குது, ஒரு பக்கம் வெறுப்பாகவும் இருக்குது, ஒரு பக்கம் வந்து எதுக்கு வந்தன்றே உங்களுக்கு தெரியாமல் இருக்குன்றது மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா எஃப்ஜே வந்து ஒரு வார்த்தை சொன்ன இருக்கும்போது ஸோ வந்து ஒரு 2 பேர் உள்ளே வரோம், யாராவது ஒருத்தர் முதல்ல போகும் தெரியும்ல அப்படி மாதிரி ஒரு பாயிண்ட்டு சொல்லி இதுதான் வந்து வேலிடான பாயிண்ட்டு. இதை வந்து சாண்ட்ராக்கும் புரியும், பட் வந்து அவங்களால அது டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல, அவங்களால சொல்ல முடியல. ஸோ இன்றைக்கி வந்து பிரஜன் வந்து நிறைய பல விஷயங்களை வந்து சாண்ட்ரா அவர்களுக்கு ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் என்னென்ன ஒன்றுனா பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் போகிற ஒரு லைக்குமே நம்ம வீடியோ வந்து பல பேர் போய் சேரும். ஒரு சின்ன உதவி மட்டும் பண்ணுங்கள். ஸோ சாண்ட்ரா ரொம்ப ஹாப்பியானாங்க. ஸோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்த உடனே பிரஜன் அவங்க பசங்களாம் காட்டினாங்க. ஒரு டாஸ்க் ஒன்று வச்சாங்க. அந்த டாஸ்க்கை வந்து சாண்ட்ரா வின் பண்ண பிறகு தான் அவங்க ஃபேமிலியை பார்க்க முடியுற மாதிரி பிக் பாஸ் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனாக போட்டிருந்தாரு. அதெல்லாம் வந்து பக்கம் முடிச்சிட்டாங்க. விளையாடி ஓரளவுக்கு பிக் பாஸ் ரொம்ப கடுப்பாயிடுமா, நான் சொன்னது வேறு, நீ பண்ணுறது வேறு, ஏதோ ஒன்று பண்ணு, நீ வேறு செஸ் பெயின் சொல்ல எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வேறு அமுச்சு விட்டாரு ஒரு பக்கம். ஸோ அப்புறம் வந்து சாண்ட்ரா ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க, பசங்களாம் பார்த்து வேறு லெவலாக இருந்துச்சு. ஸோ வாங்க பிரஜன் என்னென்னலாம் சொன்னார், என்ன விஷயங்களை வந்து ஷேர் பண்ணார், ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சாண்ட்ராவை எப்படி எடுத்துக்க போகிறாங்கிறது தான் விஷயமே, ஓகேங்களா. ஏன்னா வந்து அவங்க எல்லாருமே வந்து தூரமாக பார்க்குறது எல்லாமே வந்து உண்மை நினச்சிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்காக தான் வந்து பிரஜன் ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காரு. அது வந்து எப்படி என்னென்ன சொன்னார் பார்க்கலாம். ஸோ முதல் விஷயம் என்ன சொன்னார், சாண்ட்ரா கிட்ட வந்து நான் வந்து ஒரு படத்தை வந்து ஓகே ஆகிட்டேன், கிட்டத்தட்ட ஹாலிவுட் ரேஞ்சு படம், வேறு லெவலாக இருக்க போது, சரியான ப்ரொடக்ஷன்ஸு வேறு லெவல், அது இது பயங்கரமாக சொல்லியிருக்காரு. ஏன்னா பிரஜனை பார்க்குறது நல்லா ஸ்மார்ட்டாக பயங்கரமாக இருக்கார். ஸோ பிக் பாஸ் வீட்டில் இருந்த போதும் வெளியில் போனதுக்கப்புறமும் இப்போ வந்ததுக்கப்புறம் ஒரு டோட்டலாக வேறு டிஃப்ரெண்ட்டாக இருக்கார். ஸோ நல்ல ஒரு வைப்பில் இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ மேபி அவருக்கு ஏதோ பட வைப்பு ஏதோ கிளிக் ஆகிருக்கு, நல்ல விஷயந்தான் ஒன்று. ரெண்டாவது வந்து அவர் என்ன சொன்னான்னா, நீ திவ்யா கிட்ட சண்டை போடுறது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம். திவ்யா ஒரு குட் சோல், நீ அதை தெரிஞ்சிக்காமல் தேவையில்லாமல் திவ்யா மேலே ரொம்ப டென்ஷன் ஆகிறான்னு சொன்னாங்க. கரெக்டு தான். ஏன்னா வந்து திவ்யா மேலே அந்த நீடிப்பு துண்டிப்புலேருந்து வந்து சாண்ட்ரா அவர்கள் வந்து பயங்கர கோபத்தில் இருக்காங்க. நீ எப்படி என் கூடியே இருந்துட்டு என்ன நீடிப்பு துண்டிப்பு பண்ணிட்டாங்க ஒரு பாயிண்ட்டு. அதை வந்து அது மைண்டில் வச்சுக்கிட்டு எல்லார்கிட்டையும் பேசி 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 திவ்யா பற்றி வந்து பயங்கரமாக பேசியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள் திவ்யா பற்றி பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு அந்த போன வாரம் ஷூட் முடிஞ்ச உடனே ஸோ திவ்யா அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து அட்ரஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அது கேட்குறதுக்கு வந்து சாண்ட்ரா வந்து இப்போ சந்தோஷமாக ஒரு சில விஷயங்கள்லாம் பேசிட்டாங்க. எனக்கு உடம்பு சரியில்லை, நீ வந்து ஏன் இப்படி நிற்க வச்சு பேசுகிற, அதெல்லாம் கத்தி பயங்கரமாக ஒரு பெரிய ட்ராமா மாதிரி பண்ணிட்டாங்க அப்படிதான் சொல்லியிருந்தாங்க. அந்த விஷயத்தையும் பிரசன்ட் சொன்னார். அது வந்து நீ ஒரு நிமிஷம் சொல்லியிருக்கலாம், அவங்களுக்கு தெரியாது என்ன சுச்சுவேஷன், உனக்கு தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது, நீ வந்து சொல்லியிருக்கலாம். இல்லை நான் ஹாஃப் அன் ஹவர் நின்று, நீ ஹாஃப் அன் ஹவர் நின்று 1 ஹவர் நின்று, எனக்கே இல்லை, எனக்கே தெரியாது. ஸோ வீட்டுக்குள்ள அவங்களுக்கு இது எப்படி தெரியும், அதை வந்து நீ பார்த்துருக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து சாண்ட்ரா என்ன சொன்னாங்கன்னா, இல்லை நீ போனவொடனே அவங்களுக்கு கொஞ்சம் கூட ஃபீலிங்ஸே கிடையாது, ரொம்ப இதாக இருந்தாங்க. அப்போ அந்த பெட்டு கபோர்ட் ஷேர் பண்ணுறதெல்லாம் இது பண்ணாங்க, அதெல்லாம் வந்து வேறு, அதெல்லாம் நீ மைண்டில் எடுத்துக்காது, அதை பற்றி நீ மறந்துடுன்றார். கரெக்டு தான். ஸோ ஏன்னா வந்து கேம் விளையாட வந்திருக்கோம், இதில் வந்து அண்ணன் தங்கச்சி பாசமாக இருந்ததெல்லாம் ஓகே தான், அந்த பாசம் வெளில வந்து காட்டுவாங்க, வீட்டுக்குள்ளே காட்ட மாட்டாங்கன்றத பிரச்சனை வந்து ரொம்ப கிளியர் கட்டாக சொல்லிட்டாரு. அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து நான் எவிக்ட் ஆனதுக்கு வந்து திவ்யா தான் காரணம் நீ நினச்சிட்டு இருக்காது, 1% கிடையாது. ஸோ திவ்யாவால் நான் எவிக்ட் ஆகலை, அந்த ஒரு விஷயமே வேறு, இது வேறையா, நீ தயவுசெய்து திவ்யா பற்றி தப்பாக நினைக்க ரொம்ப கிளியராக சொல்லிட்டாரு. இதுக்கு மேலேயும் வந்து சாண்ட்ரா வந்து திவ்யா மேலே வந்து அந்த கோவத்தையே வச்சுட்டு இருந்தாங்கன்னா எதுவும் பண்ண முடியாதுன்றது ரொம்ப பர்ஃபெக்டாக சொல்லி போயிட்டார். ஸோ மூணாவதாக வந்து பார்வதியை நம்பாத. ஸோ பார்வதியோட கேமே வேறு. ஸோ பார்வதி வேறு, நீ வந்து பார்வதி கூட அதிகமாக அட்டாச்சில் இருக்காத, பார்வதி சொல்கிறத நம்பாத, பார்வதியோட ட்ராவல் பண்ணான்னு சொல்லிட்டாரு. ஸோ ஏன்னா வந்து சாண்ட்ரா வந்து பார்வதி கூட ரொம்ப நாள் க்ளோஸாக இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரம்யா இருந்தாங்க, ரம்யா கூட வந்து எல்லாத்தையும் ஷேர் பண்ணி ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து வியானா கூட இருந்தாங்க. அதுக்கு மாதிரி ஒரு ஒருத்தராக போனதில் எனக்கு பேசுறது யாருமே இல்லை, இந்த கேம்லேருந்து பேசுறதுக்கு வரல, மைண்ட் கேம் இல்லைன்னா உன்னால் வந்து கரெக்டாக சர்வே பண்ண முடியும், தயவு செய்து அழாத, நீ அழுதுனா மக்களுக்கு ஒருத்தர் கூட உனக்கு பிடிக்காது, அதை வந்து டோட்டலாக நீ அவாய்ட் பண்ணிக்கோ. அதே மாதிரி வந்து கேமில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணு, பாரதியோட அவ்வளோ டச்சு இருக்காத, ஸோ அவளுக்கு கேமே வேறு, அந்த மாதிரி ஒரு இன்ட்டை கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் வந்து கனி மேட்ரு பேசினார். கனி வந்து சாங் பண்ணது உனக்காக பாடல, அவங்க ஜென்ரலாக தான் பாடினாங்க. ஸோ இந்த அம்மா சாங்கெல்லாம் பாடினாங்களா அப்படின்னு சொல்லி இவங்க சாண்ட்ரா கேட்கும், அதெல்லாம் வந்து ஜென்ரலாக தான் பாடினாங்க, உன்னுக்காக யாருமே பாடல. ஸோ அதை நீ புரிஞ்சுக்கோ, நீ நிறைய விஷயங்களை வந்து கரெக்டாக கிளியராக தெரிஞ்சிக்காமல் தேவையில்லாமல் அழுது, தேவையில்லாமல் எல்லாரும் தப்பாக நினைக்கிறது, இதெல்லாம் பண்ணுறதுன்றது கரெக்டு தான். ஸோ சாண்ட்ரா வந்து திவ்யா கிட்ட எப்பயோ ஸ்டார்டிங்கில் பேசியிருந்தாங்கன்னா இவ்வளோ பெரிய இஷ்யூவே வந்திருக்காது. ஸோ சாண்ட்ராவோட கேமே டோட்டலாக வேறு மாதிரி மாறிடும். இப்போ வந்து பேசாமல் இருக்கிறதால
சாண்ட்ரா மேலே நம்மளுக்கெல்லாம் வெறுப்பே வந்துச்சு. சாண்ட்ரா எப்போ பார்த்தா அழுகுறாங்க, எப்போ பார்த்தாலும் இன்னொருத்தவங்க பற்றி பின்னாடி பேசிகிட்டே இருக்காங்கன்றத ஃபுல்லாக வந்து டெவலப் பண்ணிட்டாங்க. அந்தளவுக்கு பயமாக வந்து டெவலப் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு விஷயத்த சொன்னார். அதே மாதிரி நீ ஃபஸ்ட்டு வீக் எப்படி ப்ளே பண்ணி அதே மாதிரி ப்ளே பண்ணு. ஸோ அதுதான் வந்து சூப்பராக இருக்கும். உனக்கு வந்து அந்த மக்களுக்கு வந்து உனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு. இப்போ இருக்கிற சாண்ட்ரா சுத்தமாக பிடிக்கலன்றாங்க. ஏன்னா ஃபஸ்ட் வீக்கில் வந்து சாண்ட்ராவோட அந்த ப்ரமோ வந்து குறும்படம் போகிறதுக்கு மக்கள் அவ்வளோ ஆர்வமாக இருந்தாங்க. வேறு லெவல் ப்ளே சூப்பராக இருந்துச்சு. அதுக்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பயமாக இருந்துச்சு உண்மையிலே. நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. நிறைய பேர் வந்து அதுக்காக வெயிட் பண்ணி தான் அதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார். அந்த மாதிரி இருன்னு ட்ரை பண்ணின்னு சொல்லியிருக்காரு. பட் அவங்க பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து பிக் பாஸ் வந்து அந்த பசங்க இருக்காங்களா, அவங்க 2 பசங்க வந்து டான்ஸ் ஆட வச்சு ரொம்ப க்யூட்டாக ஒரு மூமெண்ட் பண்ணார். ரொம்ப பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப பசங்களும் ரொம்ப க்யூட்டாக ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. நல்லா என்டர்டெயின்மெண்ட் பண்ணாங்க. ஸோ எல்லோரும் கிளாஸ் எல்லாம் எடுத்தாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக சூப்பராக பண்ணாங்க. அது பார்க்கறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் பிரச்சனையும் நல்லா போட்டு கொடுத்தாங்க. எப்போ பார்த்தாலும் அவன் ரீல்ஸ் பார்த்துட்டே இருக்கான். எப்போ பார்த்தா ரீல்ஸ் பார்த்துருக்கான். முடி கட்டு பண்ண மாட்டான், எங்கே கூட்டு போக மாட்டான், ரீல்ஸாக பார்க்குற மாதிரி அவங்க அம்மா கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் வச்சுட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து சேதன் விஜய் சார் சொல்கிறதெல்லாம் நீ கரெக்டாக நோட் பண்ணி கரெக்டாக பேசு, அவர் சொல்ல விஷயத்த கேளுன்றாங்க. நேற்று வந்து அப்படியே பேசினேன். சாண்ட்ராவை சில விஷயம் கேட்கும்போது அவங்க வந்து எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி சில விஷயங்களை வந்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஸோ ஒரு குளறுபடியே ஆயிடுச்சு. அந்த மாதிரி விஷயங்களாம் வந்து நோட் பண்ணிக்கோ. அதே மாதிரி வீட்டுக்குள்ளே எல்லார் மேலேயும் கம்ப்ளைண்ட் வை, வேலிடான கம்ப்ளைண்ட் வை, கரெக்டாக ரீசனபிளாக இரு, கரெக்டாக யோசி, யார் யாரெல்லாம் என்னென்ன பண்ணுறாங்க அதெல்லாம் நீ சொல்லிகிட்டே இரு. அப்போ தான் வந்து கேம் நல்லா போகும். நீ வந்து உட்காந்து அழுதுகிட்டே இருந்தேன்னா வேலைக்கு ஆகுதுன்னு சொன்னார். அவங்க என்ன சொல்ல, எனக்கு தூங்க முடியல, என்னால் தனியாக இருக்க முடியல. இங்கே நீ வந்து ஜாலியாக இருக்கிறதுக்கோ தூங்குறதுக்கோ வரல, கேம் விளையாட வந்து அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணு, என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலான்றது அவரால் முடிஞ்ச அளவுக்கு டைரெக்டாக சொல்ல முடியாமல் இன்டெரக்டாக நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து உன்னோட கேமை நீ ப்ளே பண்ணு. ஸோ உன்னோட கம்ஃபர்ட் ஜோனில் நீ இருக்காத, வெளியில் வா, வெளியில் வந்து நல்லா கேம் ப்ளே பண்ணி நீ யாருன்றது மக்களுக்கு காட்டு. அந்த மாதிரி வந்து சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் என்ன சொன்னார்னா வந்து இன்னும் டைட்டில் வின்னர் யாருன்ற கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ இப்போவும் உனக்கு ஆஃபர் இருக்க மாதிரி சொல்லியிருந்தாரு. இப்போ அந்த வாய்ப்பு இருக்கான்னு தெரியலங்க. ஸோ டைட்டில் வின்னருக்கான வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. ஸோ அவர் வந்து சொல்லிட்டு போயிருக்காரு டைட்டில் வின்னர் யாருக்குமே தெரியல இது வரைக்குமே. அதனால் நீ ட்ரை பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. பட் வந்து சாண்ட்ரா வந்து ப்ரெசென்ட் போனதுக்கப்புறம் ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னா ஓரளவுக்கு ஒரு டாப் 3 டாப் 5 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நினச்சிருந்தேன். ஸோ அவங்க வந்து அந்த ஒன் வீக் ஸ்பேஸை விட்டுட்டாங்க. இப்போ எல்லாமே ஃபேமிலி டாக்ஸ் தான். இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக ஃபேமிலி டாக்ஸ் தான் போகும். இதுக்கப்புறம் இருக்கிறது வந்து நெக்ஸ்ட் வந்து 12வது வாரம். ஸோ இன்னும் ஒரு 3 வாரம் தான் இருக்குது. 3 வாரத்துக்குள்ளே வந்து இவங்களை டைட்டில் வின்னர் ஆக்குவாங்களான்னா அந்தளவுக்கு சாண்ட்ராவோட கேம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பயங்கரமாக கொண்டு வரணும். பட் 3 வீக்ஸ்ன்றது ரொம்ப கம்மியான ஒரு விஷயம் தான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அவங்க வந்து இன்னும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கேம் நல்லா மாற்றணும். பட் மாற்றுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கா, அவங்க எப்படி மாறுவாங்கன்றது டோட்டலாக நமக்கு தெரியல. ரொம்ப ஒரு கடுமையான ஒரு விஷயந்தான். அதுக்கப்புறம் வந்து சாண்ட்ரா வந்து மாறுவாங்களா மாட்டாங்களா, ஸோ அவங்களோட அடுத்த ஸ்டெப்பு எப்படி இருக்குன்றது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத எனக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ரா வந்து மாறுவாங்களான்னு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா வந்து அவங்க வந்து ப்ரெசன்ட் சொல்ல அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ நான் பண்ணுறது கரெக்டாக தான் இருக்குன்ற மாதிரி தான் அவங்க யோசிக்கிறாங்க. பட் வந்து ப்ரெசன்ட் சொல்கிறது ஃபுல்லாமே மைண்டில் ஏற்றுக்கினாலே அவங்க வந்து கேம் நல்லா விளையாடலாம். பட் அந்த ஒரு விஷயத்தை அவங்க பண்ணால் ஓகே, அவங்களோட கேம் நல்லாயிருக்கும், அவங்க லைஃப் நல்லாயிருக்கும், பசங்க நல்லாயிருக்கும். இதெல்லாம் நிறைய விஷயங்கள் மாறுதான் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மக்கள் எங்களோட கருத்துக்களை இருந்தால் மறக்காமல் பதிப்புனா மற்ற வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.